நீ முத்தரச மாமா கருவை சுமக்கிறது உண்மைனா நான் சுமக்கிறதும் உண்மைதான். டேய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, வாயெல்லாம் கிழிச்சிருவேன். போகும்போது வேண்டிய பிரச்சனை பண்றியா? இவ என்ன பா நாடகக்காரி. இப்ப புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காத. அவ என் பொண்டாட்டி, அவ கால் தூசுக்கு நீ வருவியா? கண்ணு தெரியாத போது அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு வாய் குசம் போய் சொல்லிட்டு இருக்கிற. கர்ப்பமா நீ? ஆமா மாமா, அப்படிதான் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களே, நான் கர்ப்பமானது உண்மைன்னு சொல்லிருக்காங்களே. ஆனா நீங்க அதை நம்பாததுனாலதான் நான் தீ மிதிச்சேன், பாம்ப விரட்டினேன், இப்போ சத்தியமும் பண்ண. அதுக்கப்புறமும் என்ன நம்பலனா நான் என்ன பண்றது? பா, இத பாரு வெண்ணிலா, நீங்க எங்க வேணாலும் போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா என் கழுத்துல முத்தரச மாமாவை தாலியை கட்ட சொல்லிட்டு அப்புறமா போக சொல்லு. உயிரை காப்பாத்து உயிரை காப்பாத்துன்னு சொன்னப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னு மறந்துட்டு பேசுறீங்க. ஆமா, அப்ப சொன்ன, சத்தியமும் பண்ண. ஆனா இப்ப நீ பண்றது தப்புன்னு புத்தி சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்கக்கா, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூருக்கு போலான்னு கிளம்பி நிக்கிறோம். போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இங்க பாரு வெண்ணிலா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு அப்புறமா கிளம்புங்க. சரிக்கா, ஒரு 8 மாசம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும். அந்த குழந்தைக்கு அப்பா முத்து மாமா தானான்னு DNA டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். டெஸ்ட்ல ஒருவேளை முத்து மாமா தான் அப்பான்னு தெரிஞ்சா அதுக்கு அடுத்த நிமிஷமே உங்க கழுத்துல முத்து மாமாவை நான் தாலி கட்ட சொல்றேன். அது வரைக்கும் தாலிய கையில வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருங்க. அவரை தாலி கட்டுங்க தாலி கட்டுங்கன்னு இப்படி தொல்லை பண்ணாதீங்க. அண்ணி, வேற லெவல்ல நீங்க கலக்கிட்டீங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெண்ணிலா சிறப்பு. இப்படி ஒரு பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சயின்டிபிக்காலாம் பேசுற. பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம கண்ட கண்ட இதுங்கெல்லாம் கேட்கிற கேள்வி இப்படிதான் பதில் சொல்லணும். சூப்பர். வாயில்லா பூச்சின்னு சொல்றவங்க கூட உங்க முன்னாடி நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெண்ணிலாக்கா பேசுறத கேட்டீங்கல்ல? இனிமே தாலி அது இதுன்னு வாயை திறந்தீங்க, அந்த வாயில பெரிய டேப்பா போட்டு எப்பயுமே திறக்காத மாதிரி ஒட்டிடுவோம். அண்ணா, நம்ம சந்தோஷத்தை எதுக்கு நான் தள்ளி போடணும்? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? கிளம்புங்கண்ணா. ஆமாமா, கரெக்ட். இல்லன்னு வச்சுக்கோயேன், பாம்பை பிடிச்சேன் பள்ளியை பிடிச்சேன் புதுசா இன்னொரு கதையை ஆரம்பிச்சிருவா. பண்ணிடா போலாம். நாங்க ஜாலியா டூர் போறோம். உனக்கு அது வரைக்கும் தாலிய கையில வச்சுக்கிட்டே காத்துருங்க. தாலி கட்டு தாலி கட்டுன்னு இப்படி தொல்லை பண்ணாதீங்க. சிரிக்கிறியாடி? இனி நீ போட்டோல கூட சிரிக்க கூடாது.
இது வரைக்கும் நாம திட்டம் போடுறதும் அதுக்கப்புறம் நம்ம தோத்து போய் நம்ம முன்னாடியே அவங்க கை கூட்டி சிரிச்சு அவமானப்படுத்துறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. எல்லா திட்டத்திலயும் தோல்விதான் கிடைச்சிருக்கு. இது மட்டும் எப்படி ஜெயிக்கும்னு நினைக்கிற? என்ன நீ பேசுறீங்க? தோல்வி மேல தோல்வி கிடைச்சதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நான் மொத்தமா ஒரே அடியில கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த பிளான வச்சிருக்கேன். அந்த வெண்ணிலாவை தோக்கடிச்சு முத்தரசன் மாமாவை எனக்கு சொந்தமாக்கி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கோவத்துல திட்டம் போட்டு தோத்து போயிருக்கலாம், அதனால அதை ஜெயிக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த தடவை நான் கரெக்டா கால்குலேஷன் பண்ணி தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கேன். முத்தரச மாமாங்கிற மீனை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாளா நான் தூண்டில் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா சிக்காம அவர் நழுவிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா இப்போ அவரை பிடிக்க நான் வீச போறது சாதாரண வலை இல்ல, பாச வலை. அந்த பாச வலையில சிக்கி திணறி எங்கேயுமே தப்பிக்க முடியாம தவிச்சு போறத நீங்க பார்க்கதான் போறீங்க. நான் நினைச்ச மாதிரி மாமா மட்டும் அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டட்டும், அப்புறம் கண்டிப்பா அவரை ரிலீஸ் பண்றதுக்கு வெண்ணிலா என் காலில் விழுந்து கத்துறதான் போறா. அதுக்கப்புறம் நான் சொல்ற கண்டிஷனை அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுதான் ஆகணும். இது எல்லாமே நல்லபடியா நடந்தா சரிதான். ஒருவேளை தோத்துருச்சுன்னா? கோவப்படாத. நீ என்கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை தோத்துட்டா நீ என்ன பண்ணுவ? பிளான் ஏ தோத்து போச்சுன்னா பிளான் பி இருக்கு. பிளான் பியும் தோத்து போச்சுன்னா பிளான் சி இருக்கு. ஆக மொத்தம் என்கிட்ட 3 பிளான் இருக்கு. ஒன்னு மிஸ் ஆனாலும் இன்னொன்னு கண்டிப்பா ஜெயிச்சே தீரும். பிளான் பி சியா? என்ன ஸ்வேதா, பெரிய லெவல்ல பிளான் பண்ணிருக்க போல இருக்கு. அப்போ மத்த 2 பிளான் என்ன? சொல்றேன். உண்மையிலே நான் என்னவோ நினைச்சேன் ஸ்வேதா. இதுவரை நீ போட்ட பிளான்லயே இதுதான் சூப்பர். முத்தரசனை உள்ள தள்ளுற மாதிரி தள்ளி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். இது கண்டிப்பா ஜெயிக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மருது, உடனே என் கூட வாங்க. அந்த ஃபாரினர்ஸ் அடையாளம் காமிக்கிறேன். அவங்க கிட்ட பேசி முத்தரசு மாமா தங்க போற இடம், ரெசார்ட் எல்லாத்தையும் அடையாளம் காட்டுங்க. போலாம். அத்தை கிட்ட சொல்லிடுங்க. ஸ்வேதா, இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். என் தங்கச்சி வெண்ணிலா போட்டோவைய துண்டு துண்டா வெட்டுறேன். இதே மாதிரி உன் உடம்பையும் வெட்டி கூறு போடல. நான் சித்ரா இல்ல. வெண்ணிலா, நீ ஒரு அப்பாவிடா. நீ பருந்து கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் ஸ்வேதாவை ஒன்னும் பண்ணாம விட்டுட்டேன். ஆனா இனிமே விடுறதா இல்ல. எப்ப முத்தரசு மாமாவையே உள்ள தூக்கி போடணும்னு அவ முடிவு பண்ணிட்டாளோ அதுக்கான தண்டனை அவ அடைஞ்சே தீரணும். உன் போட்டோவை அவ துண்டு துண்டா வெட்டின மாதிரி அவளையும் துண்டு துண்டாக்கி தூக்கி எறிவேன். அவளை ஒழிச்சு கட்டி உன் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டுதான் நான் பூமியை விட்டு போவேன். இது சத்தியம். ஹாய் ஸ்வேதா. என்ன ஜோ, அவங்க வந்த வேகத்துக்கு ஒரு செல்ஃபி எடுத்து பின்னிட்ட போல இருக்கு. ஸ்வேதா, நான் முத்தரசனை பார்த்துட்டேன். செல்ஃபி எடுத்துட்டேன்னு காட்டணும்ல, அதான் ப்ரூஃப் அனுப்பிட்டேன். என்ன ஜோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் முத்தரசு மாமாவுக்கு உன் மேல எந்த டவுட்டும் வரல? நத்திங், அதெல்லாம் வரல. ரெசார்ட்ல பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம், போட்டோ எடுத்தோம், தட்ஸ் ஆல். ஹி இஸ் a very talkative guy. நல்லா பேசுறாரு. ஜோ, சின்னதா ஒரு டவுட் வந்தா கூட என் பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பிடும். உனக்கு புரியுதா? புரியுது புரியுது.
முத்தரசனுக்கு இது வரைக்கும் எந்த டவுட்டும் வரல. இங்க எல்லா மேட்சும் ஓகே தான். டோன்ட் வரி அபவுட் இட். நான் என்ன பண்ணும்? டெல் மீ. நேர்ல வந்து உனக்கு டீடைலா சொல்றேன். ஓகே ஓகே. நேர்ல வரும்போது ட்ரக் ஐட்டம்லாம் கொண்டு வர மறந்துடாத. அதான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா ஐ நோ. நிறைய கொண்டு வரேன். நீ அடிச்சிட்டு ஜாலியா இரு. ஆனா நான் சொல்ற விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணணும். ஷோர் ஷோர். பாய். see you later. வெண்ணிலா, நீ என் காலடியில விழப்போற நேரம் வந்துடுச்சு. ஹாய் ஸ்வேதா. ஹாய். how are you? I'm good. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஜோ, தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே வேட்டிக்கு மாறிட்ட? முத்தரசன் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஓஹோ, அதுக்குள்ள முத்தரச மாமா கிட்ட வேஷ்டி வாங்குற அளவுக்கு பழகிட்டியா? குட். இட்ஸ் a குட் ஸ்டார்ட். இந்தா, இதுதான் உனக்கான என்னோட gift. தேங்க்ஸ் ஸ்வேதா. வெரி நைஸ் வெரி நைஸ். இந்த ட்ரக்ஸ் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்ஜாய். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஸ்வேதா, நான் கேட்டதை நீ கொடுத்துட்ட. நீ கேட்டதை நான் கொடுக்கணும் இல்லையா? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. முத்தரச மாமா இருக்காருல்ல, அவர் ரூம்ல நான் இப்போ தனியா குடுக்கற இந்த ட்ரக்ஸ் கொண்டு போய் வைக்கணும். புரியுதா? ஸ்வேதா, யோசிச்சு தான் பண்றியா? நல்லா யோசிச்சு தான் பண்றேன். இத கொண்டு போய் வச்சு அவரை போலீஸ்ல மாட்டி விடணும். அதுக்கப்புறம் அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்காளே, அதான் அந்த வெண்ணிலா. எஸ், ஹிஸ் வைஃப். அவ என் கால்ல விழுந்து என் மாமாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி அழணும். புரியுதா? டேக் இட். நோ வே. ஐ அம் வெரி சாரி. ஏ? உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன். ஆனா இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது. நீ சொல்றது ஏதோ சின்ன வேலைன்னு பார்த்தேன். ஆனா இது ரொம்ப பெரிய வேலை. என்னால முடியாது. ஜோ, என்ன வளர்ற நீ? அவங்க வெரி நைஸ் ஃபேமிலி. சந்தோஷமா இருக்காங்க. அதே நமக்கு எடுக்கணும். முத்தரசன் இஸ் வெரி நைஸ் பர்சன். ஐ லைக் ஹிம் வெரி மச். நான் அவங்க ஃபேமிலியை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ வேற ஒரு ஆளை பாரு. என்ன சொல்ற நீ? லிசன் டு மீ. இத கொண்டு போய் வை. ஐ அம் வெரி சாரி. ட்ரக்ஸை வேணா திருப்பி வாங்கிக்கோ. ஐ அம் கோயிங். ஜோ, நோ ஜோ, நோ வேஸ் வேற. என் மாமா கிட்ட வாங்கின வேட்டியை கட்டின உடனே நீ தமிழனா மாறிட்டியா? உன்னை எப்படி என் திட்டத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். விட மாட்டேன். நான் தோத்து போகவே மாட்டேன். என் தங்கச்சி போட்டோவை துண்டு துண்டா வெட்டுவேன். அத நீ வெட்டின மாதிரி உன்னை இப்ப துண்டு துண்டா வெட்டி கூறு போட போறேன்டி. உன்னை ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு வெண்ணிலா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் இப்ப வரைக்கும் என் வெறிய அடக்கிக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். ஆனா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற கதையா வெண்ணிலாவை அழிச்சு அவ வாழ்க்கைய பறிக்க நினைச்சு கடைசியில முத்தரசு மாமாவையே போதை பொருள் கேஸ்ல சிக்க வைக்கணும்னு திட்டம் போடுறல்ல. நான் பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்ப. உன்னை ஒரேடியா ஒழிச்சு கட்டி உன் உயிரை எடுக்கிற திட்டத்தோட தாண்டி நான் இப்ப வந்திருக்கேன். இனிமே உனக்கு இந்த பூமியில இடம் இல்ல. உன் உயிரை இப்ப நான் பறிக்க போறேன்டி. யாரு கதவு பூட்டினது? யாரது? நான் தாண்டி. சித்ரா, சித்ரா வேண்டாம், போயிடு பேசாம.
என் வெயிட் தாங்காம தான் கயிறு அறுந்துருச்சு போல இருக்கு. ஏய் ஸ்வேதா, உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ எப்படி கயிறு அருந்துச்சு, எப்படி பொழைச்சோன்னு யோசிக்கிறியா? இது நான் உனக்கு போட்ட உயிர் பிச்சை. உன்னை இங்கேயே கொன்னுடலான்னு நினைச்சேன். ஆனா கடைசி நொடியில என் முடிவை மாத்திக்கிட்டு உனக்கு உயிர் பிச்சை போட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப நீ செத்துட்டா கண்டிப்பா ஊருக்கு உத்தமையா மாறிடுவேன். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். ஸ்வேதாக்கா, வெண்ணிலா, என்ன நீங்க ஏன் காலை புடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துருங்க. நீதான் வெண்ணிலா என்ன காப்பாத்தணும். எப்படியாவது என்ன காப்பாத்து. தயவு செஞ்சு சித்ராக்கா கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்து வெண்ணிலா. நான் தான் உங்களை ஏற்கனவே சித்ராக்கா கிட்ட இருந்து காப்பாத்திட்டேனே. இல்ல வெண்ணிலா. என்ன சொல்றீங்கக்கா? முத்து மாமா உடம்புல இருந்து சித்ராக்காவை வெளியேத்திட்டோமே, இனிமே பயம் இல்லையே. நீ மாமா உடம்புல இருந்து தானே வெளியேத்துன. ஆனா சித்ராக்கா இந்த பூமியில தானே இருக்காங்க. புரியலக்கா. நேத்து நைட்டு சித்ராக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு யாரும் என்ன பெட்ல இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்துல ஏதோ கடவுளோட கருணையால நான் தப்பிச்சிட்டேன். என்ன தயவு செஞ்சு நீதான் காப்பாத்தணும். ஸ்வேதாக்கா, நான் தான் உங்களை கொல்ல கூடாதுன்னு முத்து மாமா உடம்புல இருந்து சித்ராக்காவை அனுப்பிட்டேன். அப்பவே உங்க உயிர் தப்பிச்சிடுச்சு. மறுபடியும் நான் வேற என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுக்கு நீ எப்படியாவது சம்மதிக்கணும். நீ சம்மதிக்கிறதா எனக்கு சொல்ல வெண்ணிலா. முதல்ல நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. இது சத்தியமா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் நான் கேக்குறேன். வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல. முத்தரச மாமா மட்டும் அவர் கையால என் கழுத்துல தாலி கட்டிட்டு அது போதும் எனக்கு. ஆமா வெண்ணிலா, சித்ரா அப்பதான் என்ன எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா தாலி கட்டினதுமே நான் முத்தரச மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிடுறதுனால அதுக்கப்புறம் அவளால என்ன கண்டிப்பா கொல்ல முடியாது. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் வெண்ணிலா. அது நீ நினைச்சா மட்டும்தான் நடக்கும். பிளீஸ் இங்க பாரு வெண்ணிலா, நீ வேற எதுவும் தப்பா யோசிக்காத. மனசார நான் சொல்றேன். நீ பேசினா மட்டும்தான் முத்தரச மாமா என் கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்குவாரு. இவ்ளோ மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த நிலைமையா? நான் மூச்சு பயிற்சி எடுக்கிறதுனால கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கி போன மாதிரி இருந்ததுனால தான் நான் என் உயிரையே காப்பாத்திக்க முடிஞ்சது. சித்ராவோட ஆவேசம் கணக்கில் அடங்காம இருக்கு. நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா சித்ரா என் உயிரை எடுத்துட்டு தான் அடங்கி இருப்பா. விடு, நீ போன காரியம் என்னாச்சு? வெண்ணிலாவை பார்த்து தாலி பிச்சை கேட்கிறேன்னு போனியே, அது நடந்துச்சா? எல்லாம் நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட நாடகம் ஆடிதான் பேசினேன். ஆனா அவ கரை கண்டவளா இருக்கான். என் நாடகத்தை நம்பவே இல்ல. என்ன சொல்ற? ஆமா நம்பூதிரி சாமி, சித்ரா என் உயிரை எடுக்க வரமாட்டா, நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டான். நான் விடாப்பிடியா இல்ல என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? சித்ராவோட போட்டோக்கு நான் பூ போட்டு பூஜை பண்ணி சித்ரா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா. அப்படி மன்னிப்பு கேட்டா சித்ராவே என்ன மன்னிச்சு விட்டுட்டு போவான்னு திமுறா சொல்லிட்டு போறாவ. என்ன சொல்ற ஸ்வேதா? என்னால நம்பவே முடியல. நம்புறதும் நம்பாததும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் சித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சித்ரா என்ன மன்னிக்கவும் மாட்டா, என் உயிரை எடுக்காம விடவும் மாட்டா. சித்ரா என்னையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. நான் தப்பிச்சுட்டு உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா என்னையும் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டா. அதுக்கு முன்னாடி நான் சித்ராவை அழிச்சாகணும். அப்படி செஞ்சாதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும்.
அது எப்படி முடியும்? நம்ம 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு அவ வெறி பிடிச்சு அலையறாளே. தாயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் குழந்தை பாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அடங்கித்தான் ஆகணும். அந்த விஷயத்துல நாம இறங்கி அடிச்சா சித்ரா கண்டிப்பா அடங்கிருவா. அப்படின்னா ருத்ரா உத்ரான்னு 2 குழந்தைகள்ல சித்ராவுக்கு பிறந்த குழந்தை எது? ருத்ராதான் சித்ரா வயத்துல பிறந்தவ. அந்த ருத்ராவை மட்டும் தூக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாசத்துல சித்ரா நாம சொல்றதெல்லாம் கேட்பா. ஆனா குழந்தைய தூக்கிட்டோன்னு தெரிஞ்சா அவ ஆவேசம் இன்னும் அதிகமா தானே ஆகும். எப்படி அவளை அடக்க முடியும்? முதல்ல ருத்ராவை தூக்கணும். அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் வரைய போற மந்திர சக்கரத்துக்குள்ள அவளை உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் சித்ராவை வர வச்சு அவ கண்ணு முன்னாடி அவ குழந்தைய காட்டணும். சாமி, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சித்ரா குழந்தைய காப்பாத்துறதுக்காக துடிப்பா. ஆனா அவளால அந்த மந்திர சக்கரத்துக்குள்ள வரவே முடியாது. உள்ள இருக்கிற ருத்ராவாலையும் வெளியே வர முடியாது. சொல்லுங்க சார். சார், என் பேர் முத்தரசன். இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே கார்த்தி, அவனோட அண்ணன் சார். என்ன சார், பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, ஆனா போதைப் பொருள் வியாபாரம் எல்லாம் நடக்குது. சார் ப்ளீஸ் சார், நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி இல்லை சார். கௌரவமான குடும்பம் சார். ஊர்ல எங்களுக்கு நல்ல பேர் இருக்கு சார். விவசாயம் பண்ற குடும்பம் சார். நீங்க படூர்ல எங்களை பத்தி விசாரிச்சு பாருங்க சார், உங்க உண்மை என்னன்னு தெரியும். ஊர்ல நல்ல பேர் இருந்து மட்டும் என்ன சார் பண்றது? ஊரை விட்டு வெளியில வந்ததும் நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் 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 சார், நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது சார். என் தம்பிக்கோ எனக்கோ எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார், என் தம்பி மேல எந்த தப்பு இருக்காது சார். ஆமா சார், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க கார்த்திய தப்பா நினைச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அவனை தயவு பண்ணி விட்டுருங்க சார். இத பாருங்கம்மா, அதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியாது. நாங்க ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவனை கையும் களவுமா போதை பொருளோட தான் பிடிச்சிருக்கோம். இங்கெல்லாம் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. வக்கீல கூட்டிட்டு போய் கோர்ட்ல பேசுங்க. சார் சார், தயவு செய்து கோவப்படாதீங்க சார். நீங்க விசாரிச்சு பாருங்க சார். என் தம்பி எந்த விதமான தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். வெளிநாட்டு ஆளுங்களுக்கு போதை பொருள் விற்கிறதா எங்களுக்கு அனானிமஸ் கால் வந்துச்சு. அந்த டவுட்னால தான் நாங்க ரெய்டுக்கே வந்தோம். அப்படி வந்ததுல கையும் களவுமா உங்க தம்பி பிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார், எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு சார். இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா அவனோட வேலையா தான் சார் இருக்கும். நீங்க யார சொல்றீங்க? அவனோட பேர் வந்துட்டு ஜோ, மேனேஜர் சார். அது நார்வேல இருந்து ஒரு ஃபாரினர் வந்திருந்தாரு. ஜோ தானே ஒரு பேரு. அவர் எந்த ரூம் சார்? ஒரு நிமிஷம். சார், அவர் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார் சார். வெக்கேட் பண்ணிட்டானா? சார், நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுல இருக்கு சார். சார், என்கொயரிக்கு எங்க சைடுல இருந்து நாங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம். முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம் சார். இது சம்பந்தமா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். அதான் நிஜம். என்கொயரி டைம்ல நீங்க வர வேண்டி இருக்கும், புரியுதா? கண்டிப்பா வரோம் சார். சார் சார், இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சார். அது எனக்கு அந்த ஃபாரினர் மேல சந்தேகமா இருக்கு. என் தம்பி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கவே மாட்டான் சார். எனக்கு தெரியும் சார். நீங்க இதை விசாரிச்சா உங்களுக்கே தெரியும் சார். சார் நம்புங்க சார், ப்ளீஸ் சார். மாமா, எனக்கு என்னமோ உன்னை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணி அதுல கார்த்தி போய் மாட்டிக்கிட்டான்னு தோணுது முத்து மாமா. ஏன்னா கார்த்தி அந்த பாக்ஸ கண்டெடுத்தது நம்ம ரூம்ல தானே. ஆமா சார், ஆமா. ஏன்னா சார், அந்த நார்வேக்காரன் என்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட ஆரம்பிச்சு பேச்சு கொடுக்கணுன்றதுக்காக பேசின மாதிரி இருந்துச்சு சார். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு சார். பாருங்க சார், அவன் ரூம் வர காலி பண்ணிட்டு போயிருக்கானா, அப்போ கண்டிப்பா அந்த ஆளை பிடிச்ச உண்மை தெரிஞ்சிடும் சார். சார், உங்க யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏதோ உங்க தம்பி கார்த்திகை நாங்க சும்மா வந்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் கையில போதை பொருள் வச்சிருக்கும் போது தான் பிடிச்சேன். எங்க டெக்னிக்கல் டீம் அதை கண்டிப்பா பாப்பாங்க.
ஃபர்தர் என்கொயரி எல்லாமே நடக்கும். எல்லாமே நியாயமா நடக்கும் சார். நீங்க எங்களை நம்புங்க, புரியுதா? போதைப் பொருள் விற்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். அவன் ஒரு டோட்டல் டீ டோட்டலர் சார். ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது சார். சார் அந்த ஃபாரினர் தான் சார் இதை கல்பரேட். அவனை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே என் தம்பி எந்த தப்பு பண்றேன்னு தெரிஞ்சிடும் சார். சார் ஒரு விஷயம் சார், நீங்க நான் அவனோட போட்டோ போயிட்டு இருக்கு சார். இவன் தான் சார் கல்பரேட். சார் வெள்ளக்காரன் எல்லாம் எங்க சார் போய் தேட முடியும்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். மத்த ஸ்டேஷனுக்கு வேணா இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க இவ்வளவு பேசுறத பார்த்தா உங்க தம்பி பக்கமும் உங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஒரு அதிகாரியா சட்டத்தை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. சார் சார் சார், எங்க கார்த்திக்கும் இந்த பொண்ணுக்கும் இப்பதான் சார் மேரேஜ் ஆச்சு. முத தடவையா எங்க வீட்ல பல பிரச்சனைகள் முடிஞ்சு இப்பதான் சார் எல்லாரும் மொத்தமா கூட்டு குடும்பமா ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்கோம். இவ முகத்துக்காகவாவது எங்க கார்த்தியை விட்டுருங்க சார். என்னம்மா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற மாதிரி கார்த்திக் நிரபராதினா நீங்க அதை நிரூபிங்க. இல்ல உங்களால நிரூபிக்க முடியல, அவர் குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிருச்சுன்னா அவர் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. சார் 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 ஒரு நாள் சார், ஒரே ஒரு நாள் சார், ஒரு நாள் டைம் கொடுங்க சார். நான் கண்டிப்பா என் தம்பி நிரபராதி நிரூபிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் வேண்டாம், வேண்டாம்னு சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க சார். யோசிங்க சார், உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா யோசிப்பீங்கல்ல சார். தயவு செஞ்சு எங்களெல்லாம் உங்க சகோதரிகளா நினைச்சு யோசிங்க சார். முத்தரசன், உங்க தம்பி கார்த்திக உடனே என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா என்னால ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியும். என்னோட தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க கேட்ட அவகாசத்தை கொடுக்க முடியும். ஒரு நாள் இல்ல, ஏன்னா ஒரு நாள்ங்கிறது நீங்க டிராவல் பண்றது கூட டைம் பத்தாது. அதனால 3 நாள் அவகாசம் கொடுக்கறேன் உங்களுக்கு. அதுக்குள்ள அந்த ஃபாரினரை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒருவேளை அவன் தான் குற்றவாளி, உங்க தம்பி கார்த்திக் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க தம்பியை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்ல, 4வது நாள் காலையில மொத்த மீடியாவையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்க தம்பியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் கையை தூக்கிடுவேன். அதுக்கு மேல எங்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. பாத்துங்க சார். வாங்க சார் போலாம். அங்க ஒரு பொட்டி கடை இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் எப்ப பார்த்தாலும் பொட்டலம் வாங்கிட்டு இருப்பான். சுத்தி நோட்டம் விட்டுட்டே அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். எப்போ ஏதாவது குறிப்பிட்ட டைமுக்கு வருவானா? ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பொட்டலம் வாங்க வருவான். நீங்க அவனை அங்கேயே பிடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். சரிங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வெளியிலக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சித்தி ஃபோன் அடிக்குது. இப்போ ஃபோன் அடிக்கலாம், சித்திக்கு சந்தேகம் வந்துடும். ஹலோ, என்ன முத்தரசு, எங்க இருக்க? நான் அது இங்கே தான், அந்த ரெசார்ட்ல தான் சித்தி இருக்கேன். முத்தரசு, எந்த பொய்யும் இனி உதவாது. நீ சொல்றிய ரெசார்ட், அங்கதான் இருக்கேன் நானும். சித்தி, நீ எப்போ வந்த? நடந்த கொடுமையை கேள்விப்பட்டுதான்ப்பா நான் வந்தேன். கார்த்திக்க போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சாமே. இதெல்லாம் கேட்டு நெஞ்சு வெடிச்சு போய் கடற்கரையில உட்கார்ந்து இருக்க. இந்த இடத்துலயே எனக்கு சாவு வராதான்னு தோணுது. பாரு, எனக்கு உடனடியா கார்த்திக் வேணும்பா. அவன் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் அவனை உடனே இங்க நீ கூட்டிட்டு வரல, நான் இந்த கடல்ல குதிச்சு செத்து போயிடுவேன். சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுருவானா? அதெல்லாம் கார்த்திக் ஒன்றும் ஆகாது சித்தி. நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் சித்தி. அந்த வெள்ளக்காரன் மட்டும் மாட்டினானா கண்டிப்பா கார்த்திக் வெளியே கொண்டு வந்துடலாம் சித்தி. அவனை தேடி தான் நான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் சித்தி. அவன் இருக்க இடத்துல கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன் சித்தி. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா நான் கார்த்தியோட வந்துருவேன் சித்தி, கவலைப்படாத. என்ன சொல்ற முத்தரசு? ஆமா சித்தி, நான் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த வெள்ளக்காரன் எங்கேயும் கிடைக்கல சித்தி. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல விசாரிச்சும் போது அவன் இங்க ஒரு இடத்துக்கு வருவான்னு தெரிஞ்சிருக்கு சித்தி. அங்கதான் சித்தி வெயிட் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில மாட்டினா போதும் சித்தி, அதுக்கப்புறம் கார்த்திகை விட்டுருவாங்க. அப்படியா முத்தரசு? அவனை பிடிச்சிட்டியா? போலீஸ்ல ஒப்படைக்க போறியா? இல்ல இல்ல இல்ல, அவன் வர இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவானா. எப்படியும் அவனை நான் பிடிச்சி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு கார்த்திகை நான் கூட்டிட்டு வந்துருவேன் சித்தி. எப்படியாவது அவனை பிடிச்சி ஒப்படைச்சாதானே கார்த்திகை வெளியே கொண்டு வர முடியும். என் பையன் எனக்கு வேணும்.
எப்படியாவது முயற்சி பண்ணி அவனை புடிச்சிடு முத்தரசு. சித்தி சித்தி என் உயிரே போனாலும் நான் கார்த்திகை காப்பாத்திருவேன் சித்தி. அந்த வெள்ளைக்காரனை கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ட ஒப்படைச்சு நான் எப்படியாவது கார்த்திக் இந்த பிரச்சனை காப்பாத்திருவேன் சித்தி. சரி முத்தரசு, உன் போன் கணக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சரி சித்தி. என்ன ஸ்வேதா, நீ என்ன சொன்ன? இப்ப என்ன நடக்குது? முதல்ல அந்த வெள்ளக்காரனுக்கு போன் பண்ணு. முத்தரச கையில சிக்காம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இத பண்றது. ஜோ, where are you? ரூம்ல இருந்து வெளில கிளம்பிட்டு இருக்கேன். அனாவசியமா வெளியில சுத்தாது. உன்னை பிடிக்கிறதுக்காக முத்தரச மாமா நீ வழக்கமா போற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, நான் முத்தரசனை மாட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என் பாஸ்போர்ட் அது எதுன்னு எல்லாம் பிரச்சனை ஆயிடுமே. நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு உடனே திண்டிவனம் பைபாஸ் ரோடுக்கு வா. உன்னை பத்திரமா பிளைட் ஏத்தி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ வெரி மச். முத்து மாமா, என்ன முத்து மாமா ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? அத்தை திருப்பி திருப்பி கேக்குறாங்கல்ல, கார்த்திக் என்னாச்சு முத்து மாமா? அந்த வெள்ளக்காரனை பிடிக்க முடியலையா? மாமா, நீங்க கார்த்திகை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட நான் இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது மாமா. கார்த்திக் எங்க மாமா? சிம்ரன், ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. என்ன சிம்ரன், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். முத்தரசன் மாமா உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை வீண் போகல கார்த்திக். சொன்ன வாக்கு தவறாம உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு. அத்தை, இப்பதானே சொன்னீங்க? பாருங்க அத்தை, கார்த்திக் வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க. முத்தரசு, தப்பா நினைச்சுக்காதப்பா. கார்த்திக் நமக்கு கிடைக்காம போயிடுவானோங்கிற பயத்துலதான் உன்னை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு. ஆனா எப்போ கார்த்திக்க பார்த்தனோ என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நன்றி முத்தரசு, ரொம்ப நன்றி.